ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சூர்யா மாறனுக்கு இப்படி ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூர்யா செய்த ஒரு செயல்னால நம்ம மாறனோட கடையே மூடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறக்காண்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறனும் வீராவும் பழையபடி அவங்க வள்ளி டெக்ஸ்டைல் சேர்ந்துட்டு அவங்க வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கும் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த கடையில் இருந்தோம். இன்னைக்கு அந்த கடைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனும் கடை நம்ம கைக்கு வந்துட்டு இது வரைக்கும் விஜயோட ஆட்டத்தில் இந்த கடை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இனி நம்ம வந்துட்டோம்ல, எந்த பிரச்சனையும் இருக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே அக்கறையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களும் இனி நீங்கள் ராமச்சந்திரனையா நீங்கள் வந்துட்டீங்க, இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடையில் உள்ள வியாபாரம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் வள்ளி டெக்ஸ்டைல்ஸுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே சரி மாறன் தனியாக கஷ்டப்படுவோம், நம்ம இதுக்கும் இந்த கடையில் இருந்து கொஞ்சம் வேலை செய்யலான்னு நம்ம கார்த்தியும் மாறனுக்கு உதவியாகவே இருந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரனும் நம்ம மாறனோட கடையில் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கார்த்தி கொஞ்சம் பதட்டம் ஆகுறாங்க. அப்பா வேற வந்துட்டாங்க, நம்ம இந்த கடையில் வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்களோ, எதுக்கு நீ அந்த கடைக்கு போகாமல் இருக்கன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ராமச்சந்திரன் கிட்ட என்னப்பா எதற்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கேட்கும்போது ராமச்சந்திரனும் டே ஒரு சேர் எடுத்தீங்க போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம மாறன் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கார்த்தியும் சரி சேர் எடுத்து போட்டுட்டு ராமச்சந்திரனும் சரி நீ வந்து உன்னோட வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் அந்த கடைக்கு வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாறனும் ரொம்பவே பதட்டாகிறாங்க. எதுக்காக அப்பா இப்படி செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம ராமச்சந்திரனும் வீரா கிட்ட என்ன வீரா இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படி கேட்கும்போது வீராவும் இல்லை மாமா, எதுக்காக நீங்கள் வெளியில் இவ்வளோ கஷ்டப்படுறனோ, நீங்கள் எதுக்காக இங்கே இருந்துட்டுருக்கீங்க, அந்த கடையில் தான் உங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குமே, அங்கேயும் இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் ஏன் நம்ம கடைக்கு நாம் வரக்கூடாதா அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் இல்லை ரெண்டுமே நம்ம கடை தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே உங்கள் கடை தான், எங்கனால நீங்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே நீங்கள் வெளியில இருந்து கஷ்டப்படுறீங்களே அதனால தான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரனும் இதில் என்னம்மா கஷ்டம் இருக்க போகுது, இங்க இருந்துட்டு அந்த கடையை நான் பாத்துக்க போறேன் அப்படி நம்ம ராமச்சந்திரனும் வீரா கிட்ட சொன்ன உடனே வீராவுக்கும் மாறனுக்கும் சந்தோஷம். அது சரி மாமா நீங்க இங்க இருங்கன்னு சொல்லிடுறாங்க. வீராவும் மாறன் கிட்ட வந்து பாத்தியா மாறா, மாமாவுக்கு ஓ மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குது, நீ தான் அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம இவ்வளவு நாளாட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்க, ஓ மேல அக்கறை இருக்கனால தானே மாமா இந்த கடையில வந்து இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் ஆமா எதுவுமே மனசுலயே வச்சிட்டு இருப்பாங்க, இப்போவாது வெளிக்காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு சரி வேலையை பார்க்கலான்னு நம்ம மாறனும் வீராவும் வள்ளி டெக்ஸ்டைல்ஸ்ல உள்ள எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா விஜயோட அம்மையும் நம்ம ராமச்சந்திரனோட கடைக்கு வர்றாங்க. அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் ஒழுங்கு மரியாதையா என்னோட பொண்ணு விஜி எங்க இருக்கா நீங்க தான் சொல்லணும், விஜயை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, அவ வீட்டுக்கும் வரல, எனக்கு ஏதோ உங்க எல்லாருக்கும் மேலதான் சந்தேகமா இருக்கு, நீங்க என்னோட பொண்ணு விஜயை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் எல்லாருக்கிட்டையுமே கேட்க ஆரம்பிக்கும் போது ராகவனும் எதுக்கு கடை வியாபார டைம்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் எல்லாம் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் எல்லாம் சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த விஜயோட அம்மாவும் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து இதெல்லாம் கவனிச்சிருந்த நம்ம ராமச்சந்திரனும் என்ன கடையில் வியாபாரம் நடக்கிற மாதிரி இல்லை, இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் பதட்டமாக அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம மாறனும் வீராவும் ஆமாம் மாமா ஏதோ பிரச்சனை நடக்க போல என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடையில் இருந்து ராமச்சந்திரனோட கடைக்கு கிளம்புறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அம்மா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்னோட பொண்ணு இது வரைக்கும் இங்கே வீட்டுக்கு வரலை, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் தான், எனக்கு உங்கள் எல்லாருக்கும் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக என்னோட பொண்ணு எங்கே இருக்காளோ அவளை நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரன்லாம் அதுக்கும் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்களே விஜயை தான் தேடிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போ அப்படி சொல்லும்போது விஜயோட அம்மாவும் என்னோட பொண்ணு வர வரைக்கும் இந்த கடை வியாபாரமும் நல்லபடியாக நடக்க போகிறதில்ல, நானும் இந்த இடத்த விட்டு போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போராட்டம் பண்ணுற மாதிரி உட்கார ஆரம்பிக்கிறாங்க.
இதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட வந்து, டே மாறா என்னடா இதெல்லாம், அவங்க பொண்ணை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, விஜய் எங்கே இருக்கான்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது நம்ம மாறனும் கொஞ்சம் தயக்கத்தோட இருக்காங்க. அதை பார்த்து ராமச்சந்திரனும், எனக்கு ஏதோ உங்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்து, ஒழுங்கு மரியாதையா விஜய் எங்கேயாவது இருந்தானா நீங்கள் தயவு செய்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம மாறனும் வீராவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே கிளம்புறாங்க. மாறனும் வீரா கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த விஜய்னால ஒரு நாளுமே நமக்கு நிம்மதி இல்லை, சரி போனா போகட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கெட்ட அவுத்து விடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா விஜய் யாருமே இல்லை. அதை பார்த்த உடனே நம்ம வீரா அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. டே மாறா என்னடா ஆச்சு, இங்கே தானே விஜயை கெட்டி போட்டிருந்த, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதுக்கடுத்து வந்துட்டோம், நீ தாண்டா கடைசியாக இருந்த, என்னாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், இல்லடி நான் எதுவுமே செய்யலை, அவள் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா என்னை எப்படியாவது அவுத்து விடுவாங்க, நான் எதுவுமே கண்டுக்காமல் இந்த இடத்துல இருந்து வந்துட்டேன், இங்கே தான் விஜய் கடைசியாக நானும் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் அப்படி இருக்கும்போது விஜய் எங்கடா எஸ்கேப் ஆயிருப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும், எனக்கும் அதாண்டி தெரியலை, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோ, விஜய் எப்படியா தப்பிச்சிருப்பாளா இருக்குமோ அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எனக்கும் அந்த சந்தேகமாக இருக்குது, ஆனால் அப்படி தப்பிச்சாலுமே அவள் எங்கே தான் போயிட போகிறா, எப்படியும் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. மாறணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னு அவங்க அம்மா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நம்ம மாறணும் வீராவும் இருக்காங்க. வீராவும் விஜய் எங்கே தாண்டா பேர்ப்பா, எப்படியாவது பக்கத்தில் தான் எங்கேயாவது பேர்ப்பா, பக்கத்தில் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் விஜய் வந்து ஒருத்தங்கள்ட்ட ஓடுற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்தா சூர்யாவா இருக்குது. சூர்யா விஜயை விடுற மாதிரி இல்லை, விஜயை பிடிச்சு என்ன விஜய் என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தியா, இனிமேல் இது நடக்காது அப்படி சொல்லும்போது விஜய சூர்யா கிட்ட வந்து எதுக்கடா இப்போ என்ன நீ கடத்தி வச்சிருக்க, அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டுல, மாறனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாச்சுல, வீடு கடை எல்லாமே இப்போ மாறனுக்கு தானே, அதுக்கப்புறமா எதுக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற, என்னை விட்டுடு அப்படி சொல்லும்போது நம்ம சூர்யாவும் என்ன பேசுற நீ, மாறனுக்கு எதிரியே நான் தாண்டி, இனிமே உன்னை வச்சு தான் இந்த ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, நீ இனிமே அவன் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் விஜயை கடத்திடுறாங்க. விஜய் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யாவை விஜய் கிட்ட வந்து இனிமே அவன் கண்ணில் நீ படக்கூடாது, நான் உன்னை மறைச்சி வைக்க போகிறேன், உன்னை வச்சு தான் நான் மாறனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வீராவும் மாறன்கிட்ட வந்து டே மாறா, இப்போ நம்ம கடைக்கு போனால் அங்கே உள்ளவங்க எல்லாருமே விஜய் எங்கன்னு நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, என்னடா பதில் சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது மாறணும், சரி விடு பார்த்துக்கலாம் வீரா, எதுனாலுமே அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்த உடனே ராமச்சந்திரனும் நம்ம மாறன் வீரா கிட்ட என்னாச்சு, விஜய் வந்துட்டாளா, விஜய் கிடச்சிட்டாளான்னு கேட்கும்போது இல்லை விஜயை ஒன்றும் காணலை, அவன் எங்கே போயிருக்கானே தெரியலை அப்படி சொன்ன உடனே நம்ம ராமச்சந்திரன் எல்லாம் பதட்டம் ஆயிடுறாங்க. இங்கே வந்து இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, கடை வியாபாரம் வேற சரியாக நடக்க முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது விஜயோட அம்மாவும் விடுற மாதிரி இல்லை, என் பொண்ணை நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களோன்னு, பேசாமல் இப்படியே இருந்துட்டு இருந்தா நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறணும் சூர்யாவை நம்பி சூர்யா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லும்போது சூர்யாவும் நம்ம மாறனோட நண்பன் மாதிரி நல்லவன் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. சூர்யா பண்ண சூழ்ச்சி வேலைனால நம்ம மாறனுக்கு இன்னும் பெரிய ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வருதுன்னே சொல்லலாம்.